Hello guys, welcome back to my YouTube channel. This is Lingesh from Lingesh Bunny YouTube. So என்னடா ஃபஸ்ட் எடுத்தோன்னே அப்படியே ரோட் அந்த கோப்ரோ வியூவில் காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? ஸோ இன்றைக்கி பெருசாக ஒரு ரைடெல்லாம் இல்லைங்க. நம்ம வந்து என்னென்னா நம்ம ட்ராக்ஷன் பேட் ஓட்டலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ ட்ராக்ஷன் பேடு வேறு வந்துருச்சு, அதை வந்து ஒட்டிக்கலாம் அப்படின்னு ட்ராக்ஷன் பேடை போட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு பைக்கர்ஸ் பேரடைஸ் அப்படிங்கிற ஒரு கேரேஜுக்கு வந்து நம்ம போகிறோம் இப்போது. ஸோ நம்ம சி ப்ராஜெக்ட்லாம் போட்டோம்ல, நம்ம அவர்கிட்ட தான் எடுத்தது. ஸோ அவர் தான் வந்து ட்ராக்ஷன் பேடும் வந்து வாங்கி வச்சுருக்காரு. அதை போட்டுக்கலாம் தான் நான் போயிட்டுருக்கேன். அதை மற்றபடி என்னென்னா வந்து இன்றைக்கி சும்மா ஒரு ஃபன்னு தான். ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் 30 to 35 கிலோமீட்டர்ஸ் இருக்கும், அவ்வளோதான். போயிட்டு திருப்பி வரது. அதனால தான் ஜாக்கு க்ளவ் எதுவுமே போடல, அப்படியே மெதுவாக போயிட்டு மெதுவாக வந்துடலாம் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம அனிருத் அங்கே தான் இருப்பார். ஏன்னா அவரோட ஒரு அப்கிரேடு இருக்குது அவர் வண்டிக்கு. என்ன பெரிய அப்கிரேடு, ஏன்னா வந்து நீங்கள் ஏன்னா அது வந்து சர்ச் பண்ணாலே வராது யூடியூப்பில். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்கிரேட்னு வச்சுக்கோங்க. அது வந்து அவர் பண்ண போகிறார் இப்போது. ஸோ நம்ம போய் தான் வந்து அதை வந்து நம்ம காட்ட போகிறோம். ஸோ அதுக்காக வேண்டி போகிறோம். நம்ம ட்ராக்ஷன் பேடும் ஒட்டிட்டு மீட் பண்ணிட்டு வந்துடலாம். அதுவும் போக என்னென்னா கைஸ், ஸோ நான் இப்போ ரிவீல் பண்ணலை, நெக்ஸ்ட் வீடியோவில் ரிவீல் பண்ணுறேன். என்னென்னா வந்து பெரிய ஒரு ரைடுக்கு வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பெரிய ரைடுனா நான் எங்கேயுமே பெரிய ரைடு போனதில்லை. நான் வந்து இப்போ பெரிய ரைடுன்னு சொல்கிறது வந்து மோர் தேன் 300-400 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ இட்ஸ் பீன் அ லாங் டைம். நான் போய் ரொம்ப பெரிய ரைடெல்லாம் போய், ஏன்னா கொடைக்கானல் போய் அதுக்கப்புறம் வேறு பெரிய ரைடு எதுவுமே இல்லை. அதுக்காண்டி தான் இப்போ போயிட்டுருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இனியன் வந்துடுவார். அவரோட ஸ்ட்ரீட் RS அவருக்கு வீடு பக்கம்தான். ஸோ அவர் இன்றைக்கி ரைடெல்லாம் எங்கேயுமே போகல. ஸோ சொல்ல மாட்டேதுன்னா இன்றைக்கி சண்டே, யாரும் எங்கேயும் ரைடு போகலைங்கிறனால ரைடு எங்கேயுமே போகல. அப்படியே வந்து எங்கேயாவது போயிட்டு வரும் அப்படின்ட்டு தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். கைஸ் இது ஒரு தனி ஃபீலு. ஏன்னா வந்து ஒரு வாரம் 2 வாரம் உங்கள் பைக்கை எடுக்காமல் நெக்ஸ்ட் எடுத்து ஓட்டி பாருங்க, செம்ம எந்தவா இருக்குங்க உங்களுக்கு ஓட்டுறக்கு. என்னடா இது நம்ம பைக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மெதுவாகவே போவோம், ஏன்னா ஜாக்கு எதுவுமே இல்லை. வெறும் ஹெல்மெட் மட்டும் தான் போட்டு வந்திருக்கேன். இதுக்கு ரிஸ்க் எடுத்துகிட்டு சூப்பராக இருக்குது கைஸ். எஸ்சி ப்ராஜெக்ட் போட்டு வண்டி ஓட்டுறக்கு தனி ஃபீல். பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இப்போ தனியாக தான் போயிட்டு இருந்தோம். ஸோ நம்ம ஹார்லி டேவிட்சனில் ஒருத்தர் வந்திருந்தார். அவர் கூட அப்படியே மெதுவாக போயிட்டுருக்கலான்ட்டு சரி முன்னாடி வந்துட்டேன் நான். அவர் சரி அதெல்லாம் வந்து ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்ட்டு சரி அப்புறம் அவரே வந்து தம்ஸ்அப் கொடுத்துட்டு சூப்பராக சொல்லிட்டு போனார். சரி அவருக்கு ஒரு தம்ஸ்அப் கொடுத்துடலாம். ஸோ நல்ல மனுஷன்.
பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம இங்கே இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பைக்கர்ஸ் பேரடைஸ் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் தான் வந்து இப்போ இருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராக்ஷன் பேடை ஒட்ட வந்தோம். ஸோ ட்ராக்ஷன் பேட் ஒட்டியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அனிருத் வந்திருக்காரு. அவரோட பைக்குக்கு வந்து பெரிய அப்கிரேட் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. ஸோ என்ன அப்கிரேட் நான் இப்போ காட்டுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஏஎம்ஜி எடுக்கிறீங்களா? ஏஎம்ஜியா? பக்கத்துலேயே ஒரு டுக்காட்டி இல்லை ஒரு BMW இறக்கி பண்ணுறேன். கார்லாம் அவ்வளோ லக்ஸரியாக இருக்குது. வேஸ்ட்டு முதல்ல ஓட்டுற இடம் கிடையாது. ஒரு இடத்துல அவசரத்துக்கு நிறுத்திட்டு போக முடியாது. வரும்போது காரில் பாதிதான் இருக்கும். அன்றைக்கி லேமன் எடுத்து டேப் எடுத்து அங்கே இண்டிகேட்டர் ஒயர்னால மேலே தூக்கம் மடக்க முடியாது. அதோட க்ளோஸ் ஓட்டுங்களா? க்ளோஸ் ஓட்டுனா எனக்கு வண்டி வரணும். நீங்கள் ஒரு மணி நேரம் நிறுத்திட்டீங்க. திக்னஸ் நல்லா இருக்குது. இது உங்களுக்கு பெருசாக இருக்குது. திக்னஸ் அதிகமாக இருக்கணுமா கம்மியாக இருக்கணுமா ப்ரோ? திக்னஸ் அதிகமாக இருக்குன்னு அப்புறம் கிரிப்பு தான் வச்சுருக்கு. திக்னஸ் அதிகமாகிறது லோக்கல் மேடு. லோக்கல் மேடுங்கனால லோக்கலில் கிடைக்கிற மெட்டீரியல்ஸ் தான் பண்ண முடியும். பட் ஆனால் இவர் வண்டியில் சந்தை வண்டி கிடைக்கிறது அவங்க ஓன் மேனுஃபேக்சர். அதனால அவங்க திக்னஸ் பண்ணி பண்ணிப்பாங்க. போதும் போதும் ப்ரோ, இதே போதும். அது பார்த்தீங்கன்னா முடியாது. இதை விட அது பேப்பர் மாதிரி இருக்குது. என்னோட விட அது பேப்பர் மாதிரி இருக்குது. ப்ரோ ஒரு ரப்பர் மெட்டீரியல் லைஃப் நல்லா நிற்கும். அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் நாள் இது வந்துடும் வெளியே. இப்போவே பாருங்கள் எந்திரிச்சு நான் இப்போ வந்து இவர் வண்டி ஒரு ஆரம் அப்படி விட்டுருக்கேன். ஒட்டி 3 வருஷம் கூடிய சீக்கிரம் நீங்கள் எப்போ இன்னும் ஒரு நல்ல வேகமாக ஓட்ட ஆரம்பிப்பீங்களோ அப்போ வந்து இது டக்குன்னு நம்ம கரெக்டாக சந்தைக்கு போனப்போ வண்டி வெளியே எங்கேயுமே வரலையா இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் பேட் ஒட்டியாச்சு. மோட்டோட்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டு. ஸோ திக்னஸ் பார்த்தீங்கன்னா இது ஜாஸ்தியாக தான் இருக்கும். கொஞ்சம் லோ குவாலிட்டி தான். அதனால் பரவாயில்ல. இருந்தாலும் எனக்கு இது பிடிச்சிருக்கு. போதும், இப்போதைக்கு வந்து எனஃப் அப்படின்னு சொல்லி இது ஒட்டியாச்சு. ஹோப்ஃபுல்லி இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா பார்க்க நல்லா இருக்குது. நல்லா க்ரிப்பு கொடுக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக க்ரிப் கொடுக்கும். ஸோ ஓட்டும்போது வந்து அதோட ஃபீல் எப்படி இருக்குன்னு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இதையா ஸோ கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம 10R பிரேக் லைன்ஸ் ஆல்ரெடி மாற்றிட்டாரு. ஹெல் பிரேக் லைன்ஸ் போட்டிருக்காரு. அதாவது ஸ்டீல் பிரைடட் போட்டிருக்காரு. இப்போ என்னன்னா பார்த்தீங்கன்னா Brembo RCS19. ப்ரோ 19mm தானே? 19mm RCS19 Corsacorta பாருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ரோ இது பேர் என்ன? Brembo RCS மாஸ்டர் சிலிண்டர். RCS மாஸ்டர் சிலிண்டர் 19 RCS. அதாவது 19mm. அந்த 19 to 20mm வரைக்கும் 18 to 20mm அந்த ரேடியல் பஞ்சுக்காக. அதாவது அது ரேஷியோவா? பிஸ்டனோட ரேஷியோ தான் 19ஆ ப்ரோ? 18-20. அந்த பஞ்சும் வந்து நம்ம வந்து நார்மல் ஸ்போர்ட்டு ரேஸ்ன்னு இருக்கு. ஓகே. நார்மல் வந்து அந்த அளவுக்கு பஞ்ச் வந்து மெதுவாக ஆகும். இப்போ நீங்கள் நம்ம ஸ்டாக்கில் இருக்கிறது என்னது? ஸ்டாக்கில் இருக்கிறது வந்து 16mm. இது வந்து 19mm. அதாவது அந்த பிரேக் ஃப்ளூயிட் வந்து அப்படியே அதாவது அந்த டயா ஜாஸ்தியாக இருக்கும். கரெக்டாக அந்த பஞ்ச் அப்படியே உள்ளே போகும். அதாவது அவர் என்ன சொன்னார்னா 16mmனா ப்ரெஸ் பண்ணும் போது 4ml ஆஃப் பிரேக் ஆயில் ஓகேவா? ஆனால் இது வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 4ml பதில் 7ml போகும். ஓகே. ஆயில் பிரேக் ஃப்ளூயிட். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த ஹெல் பிரைடட் ஸ்டீல் பிரைடட் வந்து பிரேக் லைன்ஸு. ஸோ இதுக்கு முன்னாடி இது வந்து ரப்பர் ஹோஸ்லேருந்து. கரெக்டு தானே ப்ரோ? ரப்பர் ஹோஸ் தானே? ரப்பர் ஹோஸ்லேருந்து. இப்போ வந்து இது ஃபுல்லாக ஸ்டீல். இது ஸ்டீல் பிரைடட். ஸோ அந்த பைட் வந்து அப்படியே இருக்கும். அந்த பிரேக் ஃப்ளூயிட் உள்ளே வர்றது வந்து அப்படியே கடைசி வரைக்கும் போய் பைட் இருக்கும். கரெக்டாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஓட்டி பார்த்தா அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஓட்டும்போது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் ஃபீல் ஆகுதா இல்லையா? ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் இந்த 10R ஓட்டிட்டேன் நான் அனிருது. ஸோ எப்படி ஃபீல் ஆகுதுன்னு நான் வந்து உங்களுக்கு ஓட்டும்போது அந்த கோப்ரோ வியூலேயே சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் தெரியுதா இங்கே? ஸோ இது பேக்கில் மாற்றிருக்காரு. முன்னாடி ஃப்ரண்ட்டுக்கு டிஸ்க்கும் அந்த இது மாற்றிருக்கா. கரெக்டாக? ஆமாம் ஆமாம். அண்ணம்மா அந்த ஆள் என்னடான்னா பிரம்போன்லே 19ங்கிறான், RCSங்கிறான், கோட்டோங்கிறான். வண்டியில மாட்டிக்கிட்டு எதா இருந்தாலும் பைக்கர் பாரடைஸ் கிட்ட கேட்டுருங்க. அவர் தான் வந்து கூப்பிடுறாரு. இந்த பாட்டு வந்துருச்சு வந்து மாட்டிக்க ப்ரோ. ஒன்லி அகைன்ஸ்ட் ஆர்டர் போற ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் வரும்.
நம்பர் இதே பார்த்துருக்கோம். ஹலோ சொல்லுவாங்க. இந்த பிரேக்கே உங்களுக்கு பத்தல. இல்லடா நான் வெளியே போயிடும்டா. இப்ப சரி, இதுக்கப்புறம் என்னதான் மாத்தலாம்னு இருக்கீங்க? அடுத்து என்னதான் மாத்துறோம்? சரி சொல்லுங்க. அடுத்தது வந்து ECU டியூனிங் ஒன்று பண்ணலாம். டியூனிங் வேற. ஐயோ, வண்டியை வாங்கிட்டு 1000 சேஃப்டி, நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், 1000 மாடிஃபிகேஷன் வேற பண்றானே இந்த ஆளு. இது இன்னைக்கு முடியாது போலங்க. Brembo Racing RCS19 RCS Corsacorta. ஹலோ. பைக்கர்ஸ் பேரடைஸில் தான் இது வந்து பர்ச்சேஸ் பண்ணது. அதோடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், இன்ஸ்டாகிராம் லிங்க்கை. அதை வந்து நீங்கள் வேணால் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ஓகே. இதுக்குன்னே ஒரு தனி வீடியோ போடணும் ப்ரோ. மோஸ்ட் அக்சசரைஸ்டு 10R இன் இந்தியாவா ப்ரோ? இந்தியா வருமா? இல்லை ப்ரோ. இந்தியா தானா? இல்லை ஒரு லோட லைட்டாக எல்லாம் லோடாக இருக்குது. பட் என்ன தேவையில்லாது. இவர் போகிறது எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் யூஸ் இருக்கிறதெல்லாம் போட்டுருக்கு. ஆமாம். ஓகேங்களா? அந்த சேனல் பார்த்தீங்கன்னா லுக்குக்கெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இதில் பெர்ஃபார்மன்ஸ் அப்கிரேட்ஸ் நிறைய பண்ணியிருக்கிறேன் இந்த ஆள். காசு இருந்தால் நமக்கு கொடுனா சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாரு. ப்ரோ ஹாய். ஓகே ஓகே ப்ரோ. சரி பை பை. ஓகே பாப்போமா? எல்லாம் முடிஞ்சா? இதை மட்டும் ஃபில் பண்ணுமா? எல்லாம் முடிஞ்சு பண்ணி லோட் பண்ணி பார்க்கணும் ப்ரோ. அப்போ லீக்கேஜ் செக் பண்ணணும் ப்ரோ. மொதல் ஒரு நாள் டெஸ்டிங்கில் ஓட்டுங்க. லீக்கேஜ் தான் ஆகுதான்னு பார்த்துக்கலாம். இல்லை டெஸ்டிங்லாம் இல்லை. எங்கே டெஸ்டிங் போகிறது? ப்ரோ டெஸ்டிங் இல்லையா? நீங்கள் தான் டெஸ்டிங். அடுத்து இந்த ஆள் வந்து கேட்பார்னு நினைக்கிறேன் ப்ரோ உங்ககிட்ட. இன்ஜினில் ஏதாவது மாற்ற முடியுமா அப்படின்ட்டு. H2 இன்ஜின் ஒன்று தூக்கி போட்டுருவோம் ப்ரோ. இதுலேயே சூப்பர் சார்ஜர் பண்ண முடியுமா ப்ரோ அப்படின்னு வந்து கேட்பாரு. ஸ்பீடு போதுங்க. இதுக்கு மேலே வேகமாக போகிற வண்டி முன்னாடி விட்டு கட்டி இழுத்துற வண்டி தான். ஸ்பீடு வேணாம் ப்ரோ. என்னதான் அழுத்தினாலும் 250க்கு மேலே நம்ம ரோட்டில் போனால் எவனா சொல்லுங்க இந்த கௌசிக்கு வந்தா இந்த கௌசிக் பர்ஃபார்மன்ஸ் காட்டு. இது வரைக்கும் அந்த ரோட்டில் நடந்தே வந்துருக்க மாட்டான். சரி இப்போ நடப்பா கரெக்டாக வண்டி வந்துட்டு. ஸோ கைஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம ட்ராக்ஷன் பேடை ஒட்டியாச்சு. ஸோ இப்போ அப்படி தான் போயிட்டுருக்கு. நல்லா இருக்குது. அதாவது முன்னாடி அந்த grip இல்லாமல் இருந்துச்சு. இப்போ வந்து நல்லா அப்படியே கால் வந்து அப்படியே ஒட்டி பிடிச்ச மாதிரி இருக்குது. 100% அப்படின்னு சொல்ல முடியாது, பட் நல்லா இருக்கு. அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே தெரியுது. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மிரர்லேயே பின்னாடி ஒரு சேடில் பேக் மாதிரி ஒன்று கட்டியிருக்கோம். ஸோ அது எதுக்குன்னா பெரிய ஒரு ரைடுக்கான ஒரு பிளானாக ஃபஸ்ட் ஸ்டெப்னா இதுதான். ஸோ நம்ம திங்ஸ் கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து எங்கே போகிறோங்கிறது வந்து டிசைட் பண்ணியாச்சு. அது வந்து இப்போ ரிவீல் பண்ணல, ஏன்னா வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் ரிவீல் பண்ணுறேன் எங்கே போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அதுக்கான திங்ஸு வந்து பேக் பண்ணி ஒரு ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட கொடுத்துருக்காரு இப்போதைக்கு. ஸோ நீ நான் போகும்போது என்னோடய திங்ஸை வச்சுட்டு எடுத்துகிட்டு போனேன். பிகாஸ் அவர் வண்டியில் கட்ட முடியல, அதை ட்ரை பண்ணி பார்த்தோம், அதனால் கட்ட முடியல. அதனால் வந்து நான் பேக் பண்ணி இப்போ அப்படியே வச்சு கொண்டு போயிட்டுருக்கிறேன். ஸோ எந்த பிளேஸுக்கு போகிறோம், எந்த டெஸ்டினேஷன் போகிறோம், எந்த யார் யார் போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ரிவீல் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்து ரிவீல் பண்ண முடியலை. ஸோ சில பல ரீசன்ஸுக்கால ரிவீல் பண்ண முடியல.
ஆனால் வந்து இந்த பேக் வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி சட்டிலாக இருக்குது. அந்தளவுக்கு வந்து அக்ரெசிவாக ஒன்றும் ஓட்ட முடியல. பட் ஸ்டில் இது ஒரு ஜாலியாக இருக்குது. ஏன்னா வந்து நல்லா இருக்குது இது ரைட் பண்ணவே. மெதுவாக க்ரூஸ் பண்ணிட்டே போகலாம். ஸோ கைஸ், ட்ராக்ஷன் பேட் மாற்றியாச்சு. அந்த வீடியோ தான் உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். until then, this is signing off லிங்கேஷ் from லிங்கேஷ் பண்ண யூடியூப் சேனல். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து நான் இந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு தெரியும். நோட்டிஃபிகேஷன் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க.